श्रीरंगवीर रघुपुंगव वेदमौली कुर्वीडतीन्द्र करुणापरिणामभोजं शेषाचले सुचिरपूरित छात्रवृन्दं शेषान्त्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये। यस्य वाग्वृद्धिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवम् अयग्रीवमहं प्रपद्ये। अंशत्वं नाम एकवस्तु एकदेशित्वं तथा सति उभयोः एकवस्तुत्वेन विशेषः न स्यात् इत्याशङ्क्य प्रकाशादिवत्तु नैवं परः इति परिहरति। अन्यविशेषणता एकस्वभाव प्रकाशजातिगुणशरीरविशिष्टान् अग्निव्यक्तिगुण्यात्मनः प्रति प्रकाशजातिगुणशरीराणां यथा हि अंशत्वम् एवं परमात्मानं प्रति एवं परमात्मानं प्रत्यगात्मशरीरकं प्रति प्रत्यगात्मनः अंशत्वम् एवं अंशत्वे यत् स्वभावः अंशभूतः जीवः नैवं अंशी परमात्मा सर्वत्र विशेषण विशेषयोः स्वरूपस्वभावभेदात् एवं च कर्ता शास्त्रार्थवत्वात् परार्थुशश्रुतेः इति अनन्तरोक्तं च न विरुध्यते அப்படின்னு பாஷ்யக்காரருடைய திருவுள்ளத்தை இங்கே சொல்கிறார். அம்சம்னா என்ன? அம்சம் அப்படின்றபோது ஏகவஸ்து ஏகதேசித்துவம் அப்படின்னா ஒரு வஸ்துவினுடைய ஒரு பகுதி தான் அம்சம். அன்றைக்கி கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டோம். ஒரு வஸ்துவினுடைய ஒரு பகுதி தான் அம்சம். இப்போது ஒரு வஸ்துவினுடைய ஒரு பகுதி தான் அம்சம் அப்படின்னு சொன்னால் பிரம்மத்தினுடைய ஒரு அம்சம் ஜீவன். இப்போ அந்த வஸ்து தானே அது. அந்த ரெண்டும் ஒரே வஸ்து தானே. அம்சம் அம்சி ரெண்டும் ஒரே வஸ்து தானே. என்னுடைய விரல் என்னுடைய அம்சம், நான் அதுக்கு அம்சி. அப்போ ரெண்டும் ஒரே வஸ்து தானே அப்படின்னு ஒரு கேள்வி. அம்சாம்சி பாவத்தோடு இருக்கிறபடினால இரண்டும் ஒரே வஸ்து அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்வியை இந்த இடத்துல பரிகாரம் பண்ணுறார். பிரகாஷாதிவத்து நைவம் பரஹா அப்படின்னு சொல்கிறார். நைவம் ரெண்டும் ஒரே வஸ்து கிடையாது. பரஹா இதை காட்டிலும் அது உயர்ந்ததான ஒரு வஸ்து. எப்படி போல? பிரகாசத்தை போல. பிரகாசம் எப்படி வேறுபட்டதாக இருக்கின்றதோ அதுபோல இதுவும் வேறுபட்டதாக இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். அந்நிய விஷய பிரகாசாதிவத்து நைவம் பரஹா இது பரிஹரதி. அதுக்கு மேலே அந்நிய விசேஷணதா ஏகஸ்வபாவ பிரகாஷ ஜாதி குண சரீர விசிஷ்டான் அக்னிவியக்தி குண்யாத்மனः பிரதி பிரகாஷ ஜாதி குணசரீரானாம் யதாஹி அம்சத்வம். இப்போ இது திருஷ்டாந்தம். இப்போ திருஷ்டாந்த சொல்லி நிரூபிக்கிறார் இந்த இடத்துல பாஷ்யக்காரர். பிரகாஷாதிவத்து அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, பிரகாசத்தை போலே. இப்போ பிரகாசத்தை போலேன்னா எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ பரமாத்மாவானவன் பரஹா பரமாத்மாவானவன் ஜீவனை போல இல்லை, அவன் வேறுபட்டவன் அப்படின்றது தான் இந்த சூத்திரத்தினால சொல்லப்படுறது. பிரகாசாதிவத்து நைவம் பரஹா பிரகாசாதிவத்து சஹா ஜீவஹா ந பவதி பரஹா, அவன் ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன். ஏன் அப்படின்னா ஒரு வஸ்துவுக்கு விசேஷணங்கள் இருக்கு. விசேஷணங்கள் விசேஷங்கள் இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். கடத்தில் ரூபம் விசேஷணம், நீலோ கடகான்னு சொல்கிறோம். நீல வர்ணம் என்பது விசேஷணம்,
கடஹா என்பது விசேஷ்யம். அப்போது நீலவர்ணம், அப்போது வஸ்துக்களினுடைய விசேஷணமாக இருக்கக்கூடியது பிரகாசம். வஸ்துக்களை வேறுபடுத்தி காட்டக்கூடியது, மற்ற வஸ்துக்களிலிருந்து இந்த வஸ்துவை வேறுபடுத்தி காட்டக்கூடியது எது? விசேஷணம். நீலோ கடஹா ரக்த கட்டாத்து பித்தியத்தே அப்படின்னு சொல்கிறான். நீல ரூபத்தில் இருக்கக்கூடியதான கடமானது இரத்த கடத்தை காட்டிலும் சிகப்பு கடத்தை காட்டிலும் வேறுபட்டது. ஏன்? நீலவர்ணாத் அப்படின்னு சொல்கிறார். நீலவர்ணத்துடன் கூடியிருக்கின்றபடியினால் அப்படின்னு சொல்கிறார். அப்போது வஸ்துக்களினுடைய விசேஷணமாக இருக்கக்கூடியது எது? பிரகாசம். அதே மாதிரி ஜாதி, குணம், சரீரம், இதெல்லாமே ஒரு வஸ்துவினுடைய விசேஷணங்களாக இருக்கக்கூடியவை. எப்படி பாருங்களேன், ஒரு வஸ்துவினுடைய விசேஷணமாக எப்படி இருக்கும்? இப்போது ஒரு குணம்னு எடுத்துக்கிறோம். அந்த குணம் அந்த வஸ்துவை காட்டிலும் மற்றொரு வஸ்துவை காட்டிலும் வேறுபட்டது. சரீரம்னு எடுத்துக்கிறோம். இந்த வஸ்துவை காட்டிலும் அந்த வஸ்து வேறுபட்டது, சரீரம் வெவ்வேறு இருக்கிறபடினால. இப்போ இதெல்லாம் பிரகாசம், ஜாதி, குணம், சரீரம் இதெல்லாம் விசேஷணங்களாக இருக்கக்கூடியவை. இப்போது அதுதான் சொன்னார் திருஷ்டாந்தத்தில் சொல்லும்பொழுது, அந்நிய விசேஷணத்தா ஏகஸ்வபாவ பிரகாஷ ஜாதி குண சரீர விசிஷ்டான்னு அக்னிவியக்தி குண்யாத்மனா பிரதி. இப்போது அக்னி இருக்குது. அக்னின்றது ஒரு வியக்தி, ஜாதி வியக்தின்னு சொல்கிறோம். இப்போ ஸ்ரீகாந்தகான்றது ஒரு வியக்தி, ஸ்ரீகாந்தத்துவம் அப்படின்றது ஜாதி. கடஹான்றது வியக்தி, கடத்துவம் என்கின்றது ஜாதி. இப்போ அக்னி இருக்குது, அக்னித்துவ ஜாதியில் இருக்கக்கூடியதான ஒரு வியக்தி. கடத்துவ ஜாதியில் இருக்கக்கூடியதான கடம் அப்படின்றது ஒரு வியக்தி. இப்போ ஒரு ஜாதியில் இருக்கக்கூடியதான ஒரு வியக்தி தான் அக்னி. இப்போது ஒரு குணத்தோடு சேர்ந்து இருக்கு, வஸ்துன்னு சொல்கிறோம். குண்ய ஆத்மனஹா, அந்த வஸ்துவிற்கு இது குணியாக இருக்குது. எப்படி? அக்னி இருக்குது, குணத்தை உடையது குணி. புரியலன்னா கேளுங்க. குணத்தை உடையது குணி. இப்போ குணம் என்ன? அக்னியில் ரூபம். அந்த ரூபத்தை உடைய குணி எது? அக்னி. அப்போ குணியாக இருக்கிறபடினால அந்த ரூபத்திற்கு, அந்த ரூபத்தை உடைய ஆத்மாவாக அக்னி இருக்குது. இப்போ ஒரே ஜாதியில் இருக்கக்கூடிய ஒரு வியக்தியாக இருந்தாலும் கூட ஒரு விதமான ஒரு குணத்தை கொண்ட வஸ்துவாகவும் ஆத்மாவாகவும் இது சேர்ந்தே பார்க்கப்படுகிறது. அதை விட்டுட்டு அது பார்க்கப்படல. அக்னித்துவத்தை விட்டு அக்னி தனியாக பார்க்க முடியாது, கடத்துவத்தை விட்டு கடம் தனியாக பார்க்க முடியாது, பசுத்துவத்தை விட்டு பசு தனியாக பார்க்க முடியாது. ஏன்னா நையாயிக்காடு ஒன்று சொல்கிறா, எத் வஸ்து, நன்னா ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம், எத் வஸ்து ஏன இந்திரியேன கிரஹ்யத்தே தன்னிஷ்டா ஜாதிரபி தேனைவ இந்திரியேன கிரஹ்யத்தே. எத் வஸ்து ஏன இந்திரியேன கிரஹ்யத்தே, எந்த வஸ்துவானது எந்த இந்திரியத்தின் மூலமாக கிரகிக்கப்படுகிறதோ, எந்த வஸ்துவானது எந்த இந்திரியத்தின் மூலமாக கிரகிக்கப்படுறது? எத் வஸ்து ஏன இந்திரியேன கிரஹ்யத்தே. இப்போ இந்திரியம் அஸ்தி தேன இந்திரியேன, இல்லை க்ஷமிக்க, நான் சம்ஸ்கிருதத்துலேயே சொல்கிறேன், அவளுக்கு சொல்லி பழக்கமே. இப்போது ஒரு வஸ்து இருக்குது, அந்த வஸ்துவை நான் கண்ணால் பார்க்குறேன்.
இப்போ கடம் இருக்குது, கடத்தை நான் கண்ணால் பார்க்குறேன். இப்போது கடத்தை நான் கண்ணால் பார்க்குறேன்னா கடத்துவமும் நான் கண்ணால் தான் பார்க்குறேன்னு அர்த்தம். கடத்துவத்தையும் நான் கண்ணால் தான் பார்க்குறேன். சுவாமி கடத்துவம்லாம் கண்ணுக்கு தெரியாது சுவாமி, கடத்துவம் இப்படி கண்ணுக்கு தெரியும் அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை. கடத்தை கண்ணால் பார்க்குறோம்னா கடத்துவத்தையும் கண்ணால் பார்க்குறோம். எத் வஸ்து ஏன இந்திரியன கிரகியத்தை, கடம்ன்ற வஸ்து எந்த இந்திரியத்தினால் கிரகிக்கப்படுகிறதோ தன்னிஷ்டா ஜாதிரப்பி கடத்துவம் என்கின்ற ஜாத்தியும் அதே இந்திரியத்தினால கிரகிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஆனால் ஜாத்தியம் வியக்தியும் ஒன்றா, என்னதான் நாம் ஒன்றாக சேர்ந்து பார்த்தாலும் கடத்துவத்துடன் கூடிய கடத்தை பார்த்தாலும் கூட ஜாதி வேற கடம் வேற. ஜாதி வியக்தி ஒன்று கிடையாது. கடத்துவம் என்பது வேறு, கடம் என்பது வேறு. ஜாதி என்பது வேறு, வியக்தி என்பது வேறு இல்லையா? அக்னி இருக்கு, அதில் அக்னித்துவம் இருக்கு. அதே மாதிரி ரூபம் இருக்கு, ரூபத்துவம் இருக்கு. பிரகாசம் இருக்கு, பிரகாசத்துவம் இருக்கு. இதெல்லாம் அக்னி சம்பந்தப்பட்டது தான். அக்னி, ரூபம், பிரகாசம். ஒரு விளக்கு எரியறது, அதில் ஜுவாலை உண்டாருது, அதனால் அக்னி. அந்த ஜுவாலையில் ஒரு ரூபம் இருக்குது, பளபளக்கிற ஒரு எல்லோ கலர் இருக்கும், அது ஒரு ரூபம் இருக்குது. அதில் ரூபத்துவம் இருக்குது. அந்த ரூம் ஃபுல்லாக வெளிச்சம் தெரிகிறது, அதில் பிரகாசத்துவமும் இருக்குது. இப்போ இதெல்லாமே நம்ம பார்க்குறோமா இல்லையா? இதெல்லாம் ஒன்றா, அக்னியும் ஒன்றா தெரிஞ்சால் கூட, அக்னித்துவம், பிரகாசத்துவம், ரூபத்துவம் எல்லாம் ஒன்றா தெரிஞ்சால் கூட எல்லாம் ஒன்று கிடையாது, வெவ்வேறு தான். அது மாதிரியே அதை போலவே அந்நிய விசேஷணத்தா ஏகஸ்வபாவ பிரகாஷ ஜாதி குண சரீர விசிஷ்டான் அக்னிவியக்தி குண்யாத்மனா பிரதி பிரகாஷ ஜாதி குண சரீரானாம் யதாஹி அம்சத்துவம். ஓரிடத்திலேயே அது இருந்தாலும் கூட எப்படி ஒன்றாகுவது இல்லையோ, பிரகாசம், ரூபம், அக்னி எல்லாம் ஓரிடத்தில் இருந்தாலும் கூட எப்படி எல்லாம் ஒன்று என்று ஆகிவிடாதோ, ஆனால் அம்சம் பொருந்தும். அக்னியினுடைய அம்சம் தானே ரூபம், அக்னியினுடைய அம்சம் தானே பிரகாசம். அதுக்காக அக்னியும் பிரகாசம் ஒன்றுன்னு ஆயிடுமா? ஜாதி வேற, வியக்தி வேற, தர்மம் வேற, தர்மி வேற. தர்மம் வேற தான் இல்லையா? ஸ்ரீகாந்தா நல்லவன், நல்லவன்ற தர்மம், அந்த தர்மத்தை உடைய தர்மி யார்? ஸ்ரீகாந்த். ரெண்டும் ஒன்றாயிடுமா? தர்மி வேற, தர்மம் வேற தான். ரெண்டும் ஒன்றாக நம்மால் பார்க்கப்பட்டாலும் கூட தர்மி வேற, தர்மம் வேற தான். அதே மாதிரி விசேஷனம் வேற, விசேஷங்கள் வேற தான். ஜாதி வேற, வியக்தி வேற தான். என்னதான் சேர்ந்தே இருந்தாலும் கூட ஏவம் பரமாத்மானம் பிரதி, ஏவம் பரமாத்மானம் பிரத்யேகாத்ம சரீரகம் பிரதி பிரத்யேகாத்மனா அம்சத்துவம். எப்படி அக்னிக்கும் பிரகாசத்துவத்துக்கும் எப்படி அம்சாம்சி பாவமானது ஒத்துக்கிறோமோ அதே மாதிரியான அம்சாம்சி பாவத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல ஸ்பஷ்டமாக சொல்கிறார். இந்த வஸ்துவை காட்டிலும் அது வேறுபட்டவை தான் அப்படின்றத இங்கே சொல்கிறார். அதே மாதிரி பிரத்யேகாத்மாவை தன்னுடைய சரீரமாக கொண்ட பரமாத்மாவுடைய அம்சமாகவே பிரத்யேகாத்மா இருக்கிறான். இப்போ தன்னுடைய அம்சமாக இருக்கக்கூடியதான ஜீவாத்மாவினுடைய சுபாவங்கள் எதுவுமே பரமாத்மாவிடத்தில் ஏற்படாது. ஏன்னா லோகத்தில் விசேஷண விசேஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ விசேஷணங்களுக்கென்று ஒரு சுபாவங்கள் தனியாக இருக்குது, விசேஷத்திற்கென்று ஒரு சுபாவங்கள் தனியாக இருக்குது. நாம் அதுதான் சாமானாதிகரணத்திலே வேதார்த்த சங்கரத்திலாம் படித்தோம். நீலோ கடஹா அப்படின்னும் போது நீல சப்தத்துக்குன்னு பிரவൃத்தி நிமித்தங்கள் வேற, கடத்துக்குன்னு பிரவൃத்தி நிமித்தங்கள்லாம் வேற, வெவ்வேறு. ஆகையினால என்னதான் அம்சாம்சி பாவத்தை சொன்னாலும் கூட இங்கே ரெண்டும் வெவ்வேறு தான்
சர்வத்திர விசேஷண விசேஷையோ ஸ்வரூப ஸ்வபாவ பேதாத். எல்லா இடத்துலையும் விசேஷனம் விசேஷம் இப்படி இருந்தால் ஸ்வரூபம் ஸ்வபாவம் இவைகளில் பேதத்தை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். கடத்தினுடைய ஸ்வரூப ஸ்வபாவங்கள் வேற, நீலத்தினுடைய ஸ்வரூப ஸ்வபாவங்கள் வேற. என்னதான் நீலோகட்டகான்னு பிரயோகம் பண்ணாலும் கூட நீலத்தினுடைய ஸ்வரூப ஸ்வபாவங்கள் வேற, கடத்தினுடைய ஸ்வரூப ஸ்வபாவங்கள் வேற. அப்போ தான் சாமானாதிகரண்யம் சித்திக்கும். பின்ன பிரவருத்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே பரியவசானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாமானாதிகரண்யமானது அப்போ தான் சித்திக்கும். ஏவஞ்ச கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத் பராத்து தத்ஸ்ருதே இதி அனந்தரோக்தம் ச ந விருத்தியதே. ஏவஞ்ச கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத். இதுக்கு முன்னாடி அம்சாதிகரணத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டதான கர்த்திரதிகரணம், அதற்கு பிறகு சொல்லப்பட்டதான பராயத்தாதிகரணம், அதற்கு பிறகு அம்சாதிகரணம். அம்சாம்சி பாவத்தை நீங்கள் முன்னாடி தான் நிரூபிக்கணும். ஏன் இங்கே நிரூபிக்கிறீங்கன்னா, ஜீவனுக்கு கர்த்திருவம் உண்டு, அந்த கர்த்திருவமானது பரமாத்மாதீனம் அப்படின்றத சொல்லிட்டு அதற்கு பிறகு ஜீவனுக்கும் பரமாத்மாவிற்கும் இருக்கக்கூடியதான அம்சாம்சி பாவத்தையும் தெரிவித்தார்கள். ஏவம் பிரகாச சரீரவத்து ஜீவாத்மனாம் அம்சத்துவம் பராசராதயாக ஸ்மரந்தி. இப்போ இந்த பிரகாரத்தினால, அதாவது இப்படிப்பட்ட ஒரு திருஷ்டாந்தம், பிரகாசாதிவத்து நைவம் பரஹா அப்படின்னு ஒரு சூத்திரம் சொல்லியிருக்காரோ இல்லையா பகவான் வியாசர். அவருடைய அப்பா இதே விஷயத்தை ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கார் விஷ்ணு புராணத்தில். எப்படி பிரகாச சரீரவத்து ஜீவாத்மனாம் அம்சத்துவம் பராசராதயா ஸ்மரந்தி, ஜீவாத்மாவிற்கு அம்சத்துவம் பொருந்தும் என்றும் பரமாத்மாவிற்கு அம்சி பொருந்தும் என்றும் அம்சாம்சி பாவத்தை விஷ்ணு புராணாதிகளில் தெரிவித்திருக்கிறார்கள். பராசரர் முதலானவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏகதேசஸ்திதஸ்யாக்னே ஜோத்ஸ்னா விஸ்தாரிணீ யதா பரஸ்ய பிரம்மண சக்தி ததேயமகிலம் ஜகத் யத்கிஞ்சித் ஸ்ருஜ்யதே ஏன சத்வஜாதேன வைத்விஜ தஸ்ய ஸ்ருஜ்யஸ்ய சம்பூதௌ தத்சர்வம் வை ஹரேஸ்தனு தே சர்வே சர்வபூதஸ்ய விஷ்ணோரம்ச சமுத்பவாஹ இதி இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அது எப்படிப்பட்ட விஷயம்? அதுனா ஏகதேசஸ்திதஸ்ய அக்னேஹ ஜோத்ஸ்னா விஸ்தாரிணீ யதா பரஸ்ய பிரம்மணः சக்தி ததேதம் அகிலம் ஜகத்து. இப்போ ஒரே இடத்துல இருக்கக்கூடிய அக்னி, அதனுடைய ஒளி, இது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அக்னி, அதாவது விளக்கேற்றி ஒரு மூலையில் வைக்கிறோம், அது அந்த ஹால் ஃபுல்லாக பரவி இருக்கு, எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. அது மாதிரியாக பிரம்மத்தினுடைய சக்தியானது பரஸ்ய பிரம்மணா சக்தி ததேதம் அகிலம் ஜகத்து. பிரம்மத்தினுடைய சக்தியானது இந்த அண்ட சராச்சரங்கள் அனைத்து விதமான ஜகத்திலையும் பரவி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். யத்கிஞ்சித் ஸ்ருஜ்யதே ஏன சத்வஜாதேன வைத்விஜ தஸ்ய ஸ்ருஜ்யஸ்ய சம்பூதௌ தற்சர்வம் வை ஹரேஸ்தனு. த்விஜ அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் அவரை பார்த்து சொல்கிறார். மைத்ரேய பிராமணத்தில் வரக்கூடியதான வாக்கியம். இந்த லோகத்தில் இப்போ எத்கிஞ்சித் சிருஜ்யத்தை ஏன, எவனால் இந்த லோகத்தில் படைக்கப்படுகிறதோ, ஒருவன் ஒரு பிராணியை படைக்கிறான். இப்போ எவனொருவன் ஒரு வஸ்துவை சிருஷ்டிக்கிறானோ அந்த வஸ்துவினுடைய சிருஷ்டிக்கு காரணமாக அவனே ஆறான். யார் அவன்? தஸ்ய சிருஜ்யஸ்ய சம்பூதௌ தற்சர்வம் வை ஹரே.
அவன்தான் அந்தர்யாமியாகவும் இருக்கான். தே சர்வே சர்வபூதஸ்ய விஷ்ணோஹோ அம்சம் உத்பவாக. இப்போ லோகத்தில் எந்தெந்த வஸ்துக்கள்லாம் உற்பத்தியை அடைகின்றனவோ அதெல்லாமே விஷ்ணோஹோ அம்சம். விஷ்ணோஹோ அம்சம் அப்படின்னு ஸ்பஷ்டமாகவே தெரிவிக்கிறார். தே சர்வே சர்வபூதஸ்ய விஷ்ணோஹோ அம்சசமுத்பவாக, எல்லாமே விஷ்ணுவுக்கு அம்சம்தான் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்கு மேலே அந்யதா பாரமார்த்திக அபாரமார்த்திக உபாதி சமாசிரயனேன பிரத்யேகாத்மனः அம்சத்வே பிரம்மணேவ வேதாந்த நிவர்த்தியாக சர்வே தோஷாः பவேயுः இதி ஆபாசா ஏவச்ச இத்தியாதினா உக்தம். அதுக்கு மேலே ஒரு விசாரம் இங்கே ஏற்படுறது. இப்போது பாஸ்கர பட்சத்தினுடைய விஷயத்தை இங்கே தெரிவிக்கிறார். இப்போ இந்த அம்சாதிகரணத்திலேயே பின்னாடி ஒரு சூத்திரம் வருது, ஆபாசா ஏவச்ச அப்படின்னு ஒரு சூத்திரம். இப்போ அத்வைதிகளை கண்டித்தார் ஏதாவத் பர்யந்தம் அம்சாம்சி பாவ விஷயத்தை சொல்லி. அதன் பிறகு பாஸ்கராச்சாரியாவை கண்டிக்கிறா போல ஒரு சூத்திரம். சில பேர் பிரம்மத்திற்கு உபாதி உண்டு அப்படின்னு சொல்றார். ஏற்கனவே நம்ம வேதார்த்த சங்கிரகம் முதலான கிரந்தங்களில் வாசிச்சிருக்கோம். உபாதி வச்சின்னம் பிரம்ம, உபாதி அனவச்சின்னம் பிரம்ம அப்படிலாம். உபாதியுடன் கலந்த பிரம்மம், உபாதி என்பது கலக்காத பிரம்மம். உபாதின்னா என்ன? ஒரு வஸ்துவினுடைய சுவாபாவியமான ஒரு குணத்தை மாற்றுவது தான் உபாதியினுடைய வேலை. வஸ்து சுபாவத்தை மாற்றுவது. வஸ்துவுக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கும், அந்த சுபாவத்தை மாற்றுவது என்பது உபாதியினுடைய வேலை. அது ஒரு தோஷம். இப்போ பிரம்மத்தினிடத்தில் அந்த உபாதின்ற தோஷம் ஏற்பட்டிருக்கு. அதனால அது அது பல ஜீவர்களாக உண்டாயிருக்கு. பிரம்மணியா உபாதிர் வர்த்ததே சயவ ஜீவஹா. அதுதான் பிரத்யேகாத்மாவாக இருக்குது. ஒவ்வொன்றும் பல உபாதிகள் இருக்குது. பல உபாதிகளும் ஒன்று ஒன்றா பிரிந்து அது பிரத்யேகாத்மாவாக இருக்குது. அதுதான் பிரம்மத்தினுடைய அம்சம் அப்படின்னு அவ சொல்கிறான். அம்சாம்சி பாவத்தை பாஸ்கராச்சாரியால் ஒத்துக்கிறா. எப்படி ஒத்துக்கிறா? நீங்கள் நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம அப்படின்னு சொன்னீங்களே, அந்த மாதிரிலாம் ஒத்துக்கலை. எந்த விதமான தோஷமும் இல்லாதது அப்படின்லாம் ஒத்துக்கலை. பிரம்மத்திற்கென்று ஒரு தோஷம் இருக்கு, அதுதான் உபாதி. அந்த தோஷவசாத்து அது ஜீவனாக பரிணமிக்கிறது. தோஷத்தினால ஜீவனா பரிணமிக்கிறது. பலவிதமான அம்சங்களாக இருக்கு. இப்போ இந்த உபாதின்றது உண்மையா பொய்யா? இது உபாதி உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். இந்த உபாதி எப்போ நிவர்த்தி அடையும், எப்போ போகும், தொலையும்? வேதாந்த ஞானத்தினால தொலையும். இப்போ இந்த வாதங்கள் இருக்கே, பாஸ்கராச்சாரியாரோட வாதங்கள் எல்லாமே பிரம்மசூத்திரத்தில் ஆபாசாய வச்ச அப்படின்ற சூத்திரத்தில் இது எல்லாத்தையுமே கண்டிக்கிறார். அத்தः சர்வதா சிதச்சித் வஸ்து சரீரகதையா ததாத்மபூதமேவ பிரம்ம கதாச்சித் அவிபக்த நாமரூப சிதச்சித் வஸ்து சரீரம் தத் காரணாவஸ்தம் கதாச்சித் விபக்த நாமரூபம் ச வஸ்து சரீரம் தத் காரியாவஸ்தம் பிரம்ம சர்வதா சேச்சித் வஸ்து சரீரகதையா தத்விசிஷ்டத்வேபி பிரம்மணः परिणामित्व अपुरुषार्थाश्रयत्वे शरीरभूत चेतना चेतन वस्तुगते आत्मभूतं ब्रह्म सर्वदा निरस्त निखिल दोष गंध अनवरिकादिशि असंख्येय कल्याण असंख्येय ज्ञानानंदाद्य परिमित उदार गुणसागरमेव अवतिष्ठते इति ब्रह्मैव जगन्निमित्तम् उपादानं चेति यतो वा इमानि भूतानि जायन्ते इत्यादि वाक्यं प्रतिपादयत्येव इति जन्माद्यस्य यतः तद्ब्रह्मेति सुष्ठु उक्तम्.
இப்போது அதிகரண விஷயத்துக்கு வரார். நேர 2வது அத்தியாயம் 3ஆம் பாதத்தை முடித்து வச்சுட்டு நேர இங்கே முதல் அத்தியாயம் 2வது அதிகரணத்துக்கு வந்துட்டார், ஜென்மாத்தியதிகரணம். அதஹா, அப்போ காரணம் என்பது பிரம்ம என்பது ஸ்பஷ்டமாக தெரிகிறது. எப்படி? சர்வதா சிதச்சித் வஸ்து சரீரகத்தையா ததாத்மபூதமேவோ பிரம்ம. சேத்தனா பதார்த்தங்கள் பிரம்மத்திற்கு சரீரங்களாக இருக்கின்றன என்றும் பிரம்மம் அவைகளுக்கு ஆத்மாவாக இருக்கின்றது என்பதும் ஸ்பஷ்டமாக விளங்குகிறது. எப்படி? கதாச்சித் அவிபக்த நாம ரூப சிதச்சித் வஸ்து சரீரம் தத் காரணாவஸ்தம். பிரம்மமே காரணமாகவும் பிரம்மமே காரியமாகவும் இருக்கின்றது. சூக்ஷ்ம சிதச்சித் விசிஷ்ட வேஷேன பிரம்ம காரணமாக இருக்கின்றது. ஸ்தூல சிதச்சித் விசிஷ்ட வேஷேன பிரம்மம் காரியமாக இருக்கின்றது. அப்போது காரணாவஸ்தம் காரியாவஸ்தம் இரண்டுமே பிரம்மந்தான் அப்படின்றது ஸ்பஷ்டமாக தெரிகிறது. சர்வதா சிதச்சித் வஸ்து சரீரகத்தையா தத் விசிஷ்டத்வேபி, எப்போவுமே சரீர விசிஷ்ட ஆத்மாவாகவும், அதாவது சேத்தன பதார்த்தங்களை சரீரங்களாகவும் ஆத்மாவானது சரீரியாகவும் இருக்கின்றபடியினால பிரம்மத்திற்கு பரிணாமித்வ அபுருஷார்த்தாசிரயத்வே சரீரபூத சேத்தன வஸ்துகத்தே, அதாவது பிரம்மத்திற்கு சேத்தனா சரீரபூதங்களாக இருக்கக்கூடியதான, பிரம்மத்திற்கு சரீரங்களாக இருக்கக்கூடியதான சேத்தன வஸ்துக்கள், அந்த வஸ்துக்களுக்கு ஏற்படக்கூடியதான பரிணாமித்துவம் அபுருஷார்த்தங்கள் போன்றவைகள் ஆத்மபூதம் பிரம்ம, அவைகளுக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியதான பிரம்மத்திற்கு முன்னாடியே சொன்னோம். நது திருஷ்டாந்த பாவாத் அப்படின்ற ஒரு சூத்திரத்தை சொல்லி சொன்னார் இந்த விஷயத்தை. அதாவது சரீரத்திற்கு ஏற்படக்கூடியதான பாலத்துவம் யுவத்துவம் என்கின்ற அவஸ்தைகள்லாம் ஆத்மாவுக்கு ஏற்படாது. ஆத்மாவுக்கு ஏற்படக்கூடியதான சுகம் துக்கம் இவைகள்லாம் சரீரத்திற்கு ஏற்படாது. சரீரகத தோஷாக ஆத்மனி ந பிரசஜ்யந்தே, ஆத்மகதாக குணாக ந சரீரே பவந்தி அப்படின்னு சொன்னோம். அங்கேயே நம்ம சரீரத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் ஆத்மாவிற்கு சம்பவிக்காது. ஆத்மகதமாக இருக்கக்கூடியதான குணங்கள்லாம் சரீரத்திற்கு வரவே வராது என்பதாக சொன்னோம். ஆகையினால சரீரத்திற்கு ஏற்பட்டு இருக்கக்கூடியதான பரிணாமித்துவம் அபுருஷார்த்தங்கள் இதெல்லாம் ஆத்மாவுக்கு வராது. ஆத்மாவில் இருக்க ஆத்மபூதம் பிரம்ம சர்வதா எப்பொழுதுமே நிரஸ்தனிக்கிற தோஷகந்த அனவதிகாரிசிய அசங்கேயமான ஞானானந்தாதி அபரிமித உதார குணசாகரமேவோ அவதிஷ்டது. எப்போவுமே ஆத்மாவானது ஆத்மபூதமான பிரம்மம் எப்படி இருக்கும்னா எந்த விதமான தோஷமும் இல்லாமல் எல்லையில்லாத அசங்கேயமான ஞானானந்தாதி கல்யாண குணங்களை உடையதாக இருக்கும். இது பிரம்மைவ ஜெகன் நிமித்தம் உபாதானம் சேதி, பிரம்மந்தான் ஜெகத்திற்கு நிமித்தமாகவும் உபாதானமாகவும் இருக்கும் என்று யதோவாயமானி பூதானி ஜாயந்தே, எவனிடத்திலிருந்து இந்த அண்ட சராச்சரங்களும் உண்டாகின்றனவோ இத்தியாதி வாக்கியம் பிரதிபாதையத்தேவ, அப்படிப்பட்ட பிரம்மத்தை இந்த வாக்கியமானது எடுத்து உரைக்கின்றது. ஜென்மாத்யஸ்ய யதஹ தத் பிரம்மேதி சுஷ்டு உக்தம், ஜென்மாத்யஸ்ய யதஹ ஜென்மாதி அஸ்ய யதஹ அப்படின்னு பதத்ரயம். ஜென்மாதி சிருஷ்டி ஸ்திதி பிரளயம், அஸ்ய இந்த ஜகத்துக்கு சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் யதஹ எவனிடத்திலிருந்து உண்டாகின்றனவோ அவன் பிரம்மம், தத் பிரம்ம அதுதான் பிரம்மம் என்று சுஷ்டு உக்தம் மிகச்சரியாக சொல்லப்பட்டது. இது புரியுறதா இது வரைக்கும்? சரி. சரேவ சௌம்ய இடமக்ர ஆசீத் ஏகமேவாத்விதீயம் ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேய இதி. ஸ்பஷ்டமாக இருக்கா? மேலே போகலாமா? அது வரைக்கும் எதுவும் சந்தேகம் இல்லையே? சரேவ சௌம்ய இடமக்ர ஆசீத் ஏகமேவாத்விதீயம் ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேய இதி. சரி, இதுக்கு பின்னாடி ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கோம். அதாவது ஜென்மாத்தி அதிகரணம், இது சத்துசூத்திரியில் 2வது அதிகரணம். ஸ்ரீபாஷ்யம் ஆரம்பிக்கிறது, அதாவது சத்துசூத்திரி முடிஞ்சு அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா
ஜென்மாத்தியஸ்ய யதः சாஸ்திரயோ நித்வாத் தத்து சமன்வயாத் அப்படின்ற 4 சூத்திரங்கள் கழித்து 5வது சூத்திரம் ஈக்ஷத்யதிகரணம். அதில் ஈக்ஷதேர் நாசப்தம் அப்படின்னு இருக்குது. அந்த ஈக்ஷதேர் நாசப்தத்தில் பார்த்திங்கன்னா சதேவ சௌமேதமக்ராசித் ஏகமேவா த்விதீயம். சிருஷ்டிக்கு முன்னாடி பிரம்மம் ஏகமேவ ஆசீத், அத்விதீயம் ஆசீத், சதேவ ஆசீத் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே என்ன பண்ணுறார், சிருஷ்டிக்கு முன்னாடி ஒன்றாக இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது காரணமாகவும் காரியமாகவும் பிரகிருதி என்பது தான் ஆகும். வேதாந்தங்களில் காரண காரியம் வெவ்வேறுன்னு சொல்லலை, ஒன்றுன்னு சொல்லியிருக்கா. ஜகத்துன்றது ஒரு அச்சேதனம், அதற்கு காரணமாக இருக்கக்கூடியதான சேத்தனனும் ஒரு அச்சேதனமாக தான், அது காரணமாக இருக்கக்கூடியதான பொருளும் ஒரு அச்சேதனமாக தான் இருக்க முடியும். ஆகையினால பிரதானம்தான் ஜகத்திற்கு காரணம். பிரதானத்தை தான் இங்கே சதேவாசித், அத்விதீயமாசித், ஏகமேவாசித் என்ற சப்தங்கள் மூலமாக கொண்டு வரணும் அப்படின்னு தான் சொல்கிறான். அதுக்கு பாஷ்யக்காரர் அர்த்தம் சொல்கிறா, அஸ்ய அயமயர்த்தா, இந்த வாக்கியத்திற்கு இதுதான் பொருள். என்னன்னா, யஸ்ய ஆத்மா சரீரம், யஸ்ய அக்ஷரம் சரீரம், யஸ்ய பிருத்திவி சரீரம், யஸ்ய அவ்யக்தம் சரீரம், ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபரபாத்மா திவ்ய தேவ ஏகோ நாராயணः இத்தியாதி ஸ்ருதேः பிரம்மணः சிதச்சித் வஸ்து சரீரகத்வாத் சதேவ இதம் இதானீம் ஸ்தூல சிதச்சித் வஸ்து சரீரகத்வேன விபக்த நாமரூபம் அக்ரே பிரளயகாலே சூக்ஷ்மதசாபன்ன சிதச்சித் வஸ்து சரீரகதயா நாமரூப விபாக அனர்கமேவ ஆசீத், அனர்கம் ஏகமேவ ஆசீத். இந்த வாக்கியத்துக்கு இப்படி தான் சொல்லணும் அர்த்தம். யஸ்ய ஆத்மா சரீரம், எவனுக்கு இந்த ஆத்மாவாக இந்த சரீரமானது இருக்கின்றதோ, இந்த சரீரம் எவனுக்கு ஆத்மாவாக இருக்கிறதோ, அக்ஷரம் எவனுக்கு சரீரமாக இருக்கின்றதோ, இல்லையா, பிருத்திவி எவனுக்கு சரீரமாக இருக்கிறதோ, அவ்யக்தத்தினால பிரகிருதி, அவ்யக்தம் எவனுக்கு சரீரமாக இருக்கிறதோ, ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபரபாத்மா திவ்ய தேவ ஏகோ, ஏஷா அவன் சர்வபூதாந்தராத்மா எல்லாவற்றிற்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடியவன், அபரபாப்மா பாப சம்பந்தம் இல்லாதவன், திவ்ய தேவ ஏகோ நாராயணா பலவிதமான, அதாவது அவன் ஒரே ஒருவன் தான், அவன் நாராயணன் அப்படின்னு சொல்லப்பட்டு சர்வதா சிதச்சித் வஸ்து சரீரகத்வாத்து எப்பவுமே சிதச்சித் வஸ்துக்களை சேத்தனா சேத்தன பதார்த்தங்களை தனக்கு சரீரமாகவும் தான் அவைகளுக்கு ஆத்மாவாகவும் இருக்கின்றபடியினால சதேவ இதம் இதானீம், சதேவ இதம் சதேவ ஆசீத், இதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ இல்லையோ, இதம் அதாவது இந்த பரிதிருஷ்யமானம் சேத்தனா சேத்தனாத்மகம் ஜகத்து, இதம் சப்தத்துக்கு இதான் அர்த்தம். இதம் ஜகத்து ஸ்தூல சுதசித் வஸ்து சரீரகத்வேன விபக்த நாமரூபம். இப்போ பார்க்கப்படக்கூடியதான இந்த ஜகத்தானது ஸ்தூலமாகவும் சேத்தனா சேத்தன பதார்த்தங்களை உடையதாகவும் விபக்த நாமரூபம் நாமரூப விபாகங்களை உடையதாகவும் இருக்கின்றது. அக்ரே இதற்கு முன்பு பிரளய காலத்தில் சூக்ஷ்ம தசாபன்ன சிதச்சித் வஸ்து சரீரகத்தையா நாமரூப விபாக அனர்கம் ஏகமேவ ஆசீத். இப்பொழுது சூக்ஷ்ம ஸ்தூல தசையில் பலவிதமான பொருட்களாக என்னுடைய கண்ணுக்கு நாமரூப விபாகங்களை உடைய வஸ்துக்களாக தெரிகின்றது. இதே ஜகத்து தான் பிரளய காலத்தில் சூக்ஷ்ம தசாபன்ன சிதச்சித் வஸ்து சரீரகத்தையா நாமரூப விபாக அனர்கமாக ஏகமேவ ஆசீத் ஒன்றாக இருந்தது.
ஸ்வயமேவ பிரம்ம சர்வஜம் சர்வசக்தி நிமித்தாந்தர அனபேட்சம் அத்விதீயம் ச அதிஷ்டது. சர்வஜனாயும் சர்வசக்தி படைத்தவனாகவும் இருக்கக்கூடியதான பிரம்மமானது தானே இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறபடியினால வேறு ஒரு சிரஷ்டா என்பவன், சிருஷ்டிக்கக்கூடியவன் வேறு ஒருவன் என்பது இங்கே இல்லை அப்படின்றதையும் தெரிவிக்கிறது. அதுதான் ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜா ஏய இதி. தது ஐக்ஷத, அது சங்கல்பித்தது. எது சங்கல்பித்தது? இப்படிப்பட்ட சூக்ஷ்ம தசையிலையும் ஸ்தூல தசையிலையும் காரணாவஸ்தாவும் காரியாவஸ்தையாகவும் இருக்கக்கூடியதான பிரம்மமானது ததைக்ஷத. அப்போ நிமித்த காரணபூதன் யாரா இருக்கானோ அவன் தான் ஐக்ஷத. நிமித்த காரணம்னா சங்கல்ப ஞானாசிரயத்துவம், தன்னுடைய சங்கல்பத்தை கொண்டு அவன் ஐக்ஷத, அது ஐக்ஷத, அது சங்கல்பித்தது. எப்படி? பகுஸ்யாம் பிரஜாயேய, நான் பகுவாக ஆகக்கடவேன் என்று சங்கல்பித்தது. தன் நாமரூப விபாக அனர்க சூக்ஷ்மச்சிதச்சித் வஸ்து சரீரகதையா ஏகமேவாவஸ்திதம் நாமரூப விபாகார்க ஸ்தூல தசாபத்தியா பகு பிரகாரம் சியாம் இத்தி ஐக்ஷத. இல்லையா? நாமரூப விபாக அனர்கமாக, நாமரூப விபாகங்கள் இல்லாமல் சூக்ஷ்மச்சிதச்சித் வஸ்து சரீரகத்தையா ஏகமேவ அவஸ்திதம், சூக்ஷ்மமாக சித்துக்கும் அச்சித்துக்கும் சரீரகனாக இருந்து கொண்டு ஒருவனாக இருந்தவனே நாமரூப விபாக அர்ஹ ஸ்தூல தசாபத்தியா, நாமோ ரூபம் விபாகம் இவைகளை உடையவனாக ஸ்தூலனாக இருந்து கொண்டு பகு பிரகாரம் சியாம், நான் பலவாக ஆகக்கடவேன் அப்படின்னு ஐக்ஷத என்று சங்கல்பித்தான். சியாம் பிரஜாயேய இதி வியஷ்டி சமஷ்டி வியபதேசா. இந்த சியாம் ஆக கடவேன், பிரஜாயேய உண்டாக கடவேன் இப்படின்லாம் சொல்கிறாரோ இல்லையோ, அது வெஷ்டி சிருஷ்டி சமஷ்டி சிருஷ்டி இவைகளை பற்றி பேசுவது. நாமரூப விபாக அனர்ஹமாக இருந்தால் வெஷ்டி சிருஷ்டி, நாமரூப விபாக அர்ஹமாக இருந்தால் அது சமஷ்டி சிருஷ்டி. சிதச்சிதோஹோ சிதச்சிதோஹோ பரஸ்ய பிரளய காலேபி व्यवहार अनर्ह सूक्ष्म भेदः सर्वैः वेदांतिभिः अभ्युपगतः. எல்லாருமே இதை ஒத்துன்னு இருக்கா. சிதச்சிதோ பரஸ்ய ச பிரளய காலேபி, சேத்தனாச்சேத்தன பதார்த்தங்களுக்கும் பரமாத்மாவிற்கும் பிரளய காலேபி பிரளய காலத்திலையும் கூட வியவஹார அனர்க சூக்ஷ்ம பேதா, விவகாரங்களை இது சித்து இது அச்சித்து இது பரமாத்மா என்று விவகாரங்களை தெரிவிக்காத அளவு சூக்ஷ்மமான ஒரு பேதத்தை சர்வைகி வேதாந்திபிகி அபியுகமியது, எல்லாருமே ஒத்துன்ருக்காது. எல்லா வேதாந்திகளுமே இதை ஒத்துன்ருக்கா. அவித்யாகிருத பேதஸ்ய உபாதிகிருத பேதஸ்ய அனாதித்துவம் அபியுகமாது. எப்படி அவ ஒத்துன்ருக்கா? இப்போ அவித்யான்னு ஒரு பேதம் இருக்குது, உபாதின்னு ஒன்று சொல்கிறா இல்லையா? அவித்யா வச்சின்னம் பிரம்ம, உபாதி வச்சின்னம் பிரம்ம, உபாதியுடன் கலந்த பிரம்மம் அவித்யுடன் கலந்த பிரம்மம் அப்படின்லாம் சொல்கிறாளே. இயான்ஸ்து விசேஷா பிரம்மைவ அக்ஞம் உபாதி சம்பத்தம் சேத்தி, பிரம்மத்துக்கே அஜ்ஞானம் பிடிச்சிருத்துன்னு சொல்கிறா, பிரம்மத்துக்கே உபாதி ஏற்பட்டுருத்துன்னு சொல்கிறா. இதுதான் பேதம். சர்வஸ்ருதி ஸ்மிருதி நியாய விரோதா அந்நேஷம். மற்றவாளுக்கு ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாம் விரோதங்கள் இருக்குது. நாம் என்ன ஒத்துக்கணுமோ அந்த ஸ்ருதி வாக்கியத்துக்கு அதுதான் அர்த்தம் ஒத்துக்கணும், வேறு எப்படியும் ஒத்துக்க முடியாது. நமக்கு எல்லாத்தையும் நயனம் பண்ணிட்டு போகிறோம். பேத ஸ்ருதி அபேத ஸ்ருதி கடக ஸ்ருதி என்று எல்லாவற்றையும் நயனம் பண்ணி கொண்டு செல்கிறோம். அவர்களுக்கு அப்படி இல்லை. ததபாவாத்து அஸ்மாக்கம் அவிரோதா, அது பேதம் இல்லாதபடியினால நமக்கு எந்த விரோதமும் இல்லை, ஆனால் அவர்களுக்கென்று விரோதமானது இருக்கின்றது அப்படின்னு ஸ்பஷ்டமாக இந்த இடத்துல தெரிவிக்கின்றார். இங்கே பாஷ்யக்காரர் இதோட ஜென்மாத்தியதிகரணம் பூர்த்தி ஆகுது. இதோட இங்கே கிளாஸை நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு வேதாந்த தீபத்தில் சாஸ்திரவணித்வாதிகரணம் பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.